எவ்வளவு கேட்டிருக்கீங்கண்ணா இது? 55,000 கேட்டுக்கிறாங்க. 55,000 கேட்டிருக்கீங்க. அவரு வந்து 60,000 சொல்றாங்க. 60,000 சொல்றாங்க. 5 கடாய். 5 கடாய் தான். 5 கடாய் வந்து அவர் வந்து எவ்வளவு விலை போகும்னா இது? அவ்வளவுதான். பரவாயில்லையா? பணம் வாங்கிக்கோ. வேற வீட்டுக்கு போய் சேரு. குடு 55,000 கொடுக்க குடு. கேட்கணும். அவ்வளோ இல்லப்பா, அவ்வளோ இல்லப்பா. வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ ஆட்டு சந்தைக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். இது வந்து ஆந்திராவில் இருக்குது இந்த சந்தை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணையில் இருந்த ஆடுகளெல்லாம் வந்து வித்தாச்சு. நம்ம பிரதரோட பண்ணையில் இருந்த ஆடுகள் வந்து 30 குட்டி நம்ம வந்து ட்ரையல் பேஸஸாக வந்து வளர்த்து பார்த்தோம். அது நல்லாவே வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுத்தது. லாஸும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் ஒரு பெனிஃபிட்டை வந்து அவருக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஆட்டு பண்ணைக்கு புதுசாக வேறு இடத்த தேர்வு செஞ்சு நம்ம அங்கேருந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் காலையில் 3 மணிக்கு நம்ம கிளம்பணும் ஆடு வாங்குறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மாதத்தை குட்டி, ஒரே ஹைட்டும் கூட தரமும் கூட ஒரே மாதிரி இருக்குது. தேர்வு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த ஆட்டு சந்தையில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய் வரைக்கும் இந்த செம்மறி ஆடுகள் வந்து விலை போச்சு இன்றைக்கி ரேட்டுக்கு. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கட்டி வச்சுருக்காங்களோ, ஒரே சைஸில் வந்து இருக்குது இந்த ஆடு எல்லாமே. வந்து நம்ம வந்து வளர்க்குறதுக்காக தான் வாங்க போனோம். எல்லாமே கிடா குட்டி தான் வாங்கணும் அப்படின்றதுக்காக போனோம். இந்த வீடியோவை வந்து நம்ம முழுசாக அப்படியே வந்து சந்தை அனுபவங்களில் வந்து பார்ப்போம். இத்தனை நாளைக்கு நம்மளும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ஒரு வீடியோ வேணால் போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோவும் சந்தையோட அப்படியே ஃபுல்லாகவும் வந்து சந்தை அனுபவம் உங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நேர்லவே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஆடுகளோட விலை இப்போ பக்ரீத்துக்காக எவ்வளோ ஏறி இருக்குது. விலை வந்து கொஞ்சம் ஏறி தான் இருக்குது. எப்படின்னா இந்த கிடாயோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 27,000 வந்து அவங்க சொன்னாங்க. செம்மறையாட்டு கிடாயி கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோவுக்கு மேலே இருக்கும் வெயிட் அப்படின்னு வந்து இந்த ஐயா நமக்கு சொன்னார். 27,000 விலைக்கு போகுமான்னா கண்டிப்பாக ஒரு 2,000 ரூபாய் கம்மியாக போச்சுன்னா கூட 25,000 ரூபாய்க்கு என்னோட கிடாயை நான் விற்குவேன், என்னால் முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ தான் ஆடுகள் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5லேருந்து ஒரு 6 மணி ஆகும் நண்பர்களே. இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கிடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிடாய் வந்து 33,000 அந்த ரேட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக சேல் பண்ணுறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் கம்மியாக கூட கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குட்டிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மாதத்து குட்டிங்க, எல்லாமே செம்மறி ஆட்டு குட்டிங்க தான், எல்லாம் கிடா குட்டிங்க. முக்கியமாக இதை வந்து சீப்பு வச்சு சீவி அந்த அளவுக்கு வந்து மேக்கப் பண்ணுறாங்க. ஏன்னா கலர் வந்து கொஞ்சமாக இதானுச்சுன்னா கூட வந்து அதோட ரேட்டு குறையும் அப்படின்னு வந்து வியாபாரிங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து இதை கர்நாடகாவிலேருந்து வாங்கிட்டு வரதா வந்து சொன்னாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஒரே லெவலில் இருக்கிற குட்டிங்களை வந்து கொண்டு வந்து நம்ம சேல் பண்ணால் பண்ணைகளுக்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கிடாய்ங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு ரெடியாக இருக்கிற கிடாய்ங்க தான். கிட்டத்தட்ட வந்து 7லேருந்து 8 மாதம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிடாய் வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. 14,000 ரூபாய்க்கு ஒரு கிடாய் சொல்லியிருக்காங்க. நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க. பயங்கரமா இருக்குதுப்பா. எந்தனா ரேட்டு? 27. இது வந்து 27,000 ரூபாய் சொல்றாங்க இந்த கிடாய். பாருங்க எப்படி இருக்கும். இந்த கிடாய் வந்து 27,000 ரூபாய் ரேட்டு. மொத்தம் 85,000. செம்ம ரேட்டுங்கிறப்பா. நான் அந்த பக்கம் நிற்கிறேன்ப்பா.
రెండు పొల్లు జాస్తి ముప్పై మూడు మతాలు ముట్టుకున్నా దీనిపై సరిగా 33,000 சொல்றாங்க அந்த ரெண்டு கடாய் மட்டும். అదే 69,000க்கு 9 ஆடு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு கடாய் மட்டுமே 33,000 சொல்றாங்க நண்பர்களே. ఎంత 25 25,000 இந்த கடாய் மட்டும் 25,000. 25,000. పోదాను ఎంత కొనవచ్చున్నా ఇది లేదు ఎంత కొనవచ్చు అవతల ఉంది కదా పిల్లల అది ఎంత వచ్చి కొనవచ్చు ஒரு கடாய் 36,000 சொல்றாங்க. ஒரு கடாயா 36,000. ஒரு கை வச்ச ஒரு இதா எவ்வளவு ஒரு கடாய் சொல்றாங்க? 36,000. 36 வளர்க்குறோம் சைக்கிள் போட்டு 2,000 வச்சு 3,000 கடாய் வந்து 36,000 ரேட். ஆமா ஆமா. ஹலோ பண்ண அங்க அன்னைக்கு பாரதிக்கு என்ன பண்ண சரி பண்ண சார் 60,000 சொல்லிட்டு இருக்காங்க. 55,000க்கு ஆட்டுக்கார் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. 5 கடாயும் அவங்க வாங்குறவங்க வந்து 22,000க்கு கேட்குறாங்க. 22,000க்கு ஒரு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. இந்த 5 கடாயும் ஒரு விலை வந்து விற்கிறவர் வந்து 55,000 சொல்லிட்டு
$55,000 5 கடாய் 55,000 சொல்லியிருக்காங்க வாங்குறதுக்கு. ஆனா அவர் வந்து 60,000 கொடுக்கணும்னு சொல்றாரு. ஒரு வேம்பாங்க. நம்பர்